Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கைக்குத்தல் அரிசி தோசை. தோசையில் வந்து நம்ம நிறையா வெரைட்டி செய்யலாம். அதாவது தக்காளி தோசை, கேரட் தோசை, கேப்சிகம் தோசை, அது மட்டும் இல்லாமல் சின்ன வெங்காயம் ஊத்தாப்பம் மாதிரி எல்லாமே என்னென்னா ஊத்தாப்பம் மாதிரி தான் நம்ம செஞ்சு ஆட் பண்ண போகிறோம். இது இல்லாமல் இது கூட நம்ம பொடியும் நம்ம தூவலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன ஊத்தாப்பத்துக்கு வந்து என்னென்ன போட போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். பெரிய வெங்காயம் நம்ம ஒரு வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கியிருக்கிறேன். குடமிளகா அரை குடமிளகா, அதாவது எத்தனை பேர் இருக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து அரை குடமிளகா, தக்காளி அரைவாசி எடுத்துருக்கிறேன், 2 கேரட் துருவி வச்சுருக்கேன். இது வந்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்து கூட மேலே வந்து பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கியிருக்கிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே நம்ம பொடி கொஞ்சம் தூவி ஊத்தாப்பு சுட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து சைஸ் வந்து ஒரு சிலருக்கு சின்னதாக பிடிக்கும்னா சின்னதாக எடுத்துக்கலாம், கொஞ்சம் பெருசாக வேணால் பெருசாக எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சின்ன தோசையாக தான் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் வேகட்டும். ஃபஸ்ட்டு நம்ம பெரிய வெங்காயம் தோசை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கரண்டியால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா வந்து உள்ளே போயிடும். அதாவது மாவு வந்து நிறையா இருக்கிறதுனால இது எல்லாமே உள்ளே போயிடும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் தோசை நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஆனியன் ஊத்தாப்பம் ரெடி. எண்ணெய் விட்டுக்கலாம். ரெண்டு கேரட் துருவி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இட்லி பொடி போட்டுக்கலாம். நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலே எண்ணெய் விட்டுக்கலாம். இன்னும் வந்து வேகணும். நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா என்னென்னா நல்லா வேகும். எக்ஸ்ட்ரா மாவு வெளியில் வந்தாலும் இந்த மாவு நல்லா வெந்துடும். இது மேலே லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கேரட்டு வெந்துருச்சு. அதேமாதிரி பொடியினோட வாசமும் நல்லா வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போது கேரட் தோசை ரெடி ஆகியாச்சு. எண்ணெய் விட்டுக்கலாம். அடுத்து நம்ம தக்காளி தோசை போட்டுக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச தக்காளி. இது வந்து லைட்டாக கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காக நம்ம பச்சை மிளகாயும் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இட்லி பொடி போட்டுக்கலாம். நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். தக்காளி தோசை நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா வந்து அதுக்கப்புறம் திருப்பி போட்டோன்னா நல்லா வெந்துடும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஸ்பைசிக்கு வந்து நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இட்லி பொடி ஆட் பண்ணால் டேஸ்ட் இருக்காது. பெப்பர் பவுடர் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரது நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இல்லைனா வந்து என்னென்னா அந்த மாவு அப்படியே இருக்கும். ஓரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். கேப்சிகம் தோசை ரெடி ஆயாச்சு. இதையே நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஊற்ற போகிற தோசை சின்ன வெங்காயம் தோசை. இது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம லைட்டாக பொடி தூவிக்கலாம். இது வந்து ஃப்ளேவருக்கு தான். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
சின்ன வெங்காயத்தினோட ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்குது. அதாவது இது நல்லா தீயிற மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் பொடி தோசை, தக்காளி ஊத்தாப்பம், பெரிய வெங்காயம் ஊத்தாப்பம், கேரட் ஊத்தாப்பம், சின்ன வெங்காய பொடி ஊத்தாப்பம், கொடமிளகாய் மிளகுத்தூள் ஊத்தாப்பம். 5 வகையான ஊத்தாப்பங்கள் ரெடி. நான் தோசை வெரைட்டி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.